தேடுகிறேன் தேடுகிறேன் தேடும் பாதை தீர்ந்தே போகுதே போகுமிடம் வேலிகளே தேகம் ஏங்கி பார்வை பார்க்கிறே வேதனைகள் தாங்கும் வாய்கள் பேசராகம் கேட்கும் தோழை எல்லாரும் அமைதியா இருக்கும் எங்கட புது வாழ்க்கையை தேடி 25 நாள் கடல்ல போறோம் எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை என்றால் யாரும் கரை போய் சேர இயலாது விளங்குதோ இல்லை என்றால் கடலோட கடலா போக வேண்டியதான் இப்ப இருக்கிற சாப்பாடும் தண்ணியும் தான் நாங்கள் கரையில் இறங்கும் வரைக்கும் பங்கிட்டு தான் சாப்பிடணும் நம்பிக்கையோட இருப்போம் எல்லாமே நல்லது நடக்கும் அமைதியா இருங்கோ பதில் கூட பிழைதானா டேய் தம்பி இங்க வா அந்த லைட் நம்மள நோக்கி வந்துட்டு இருக்கு பாரு அது தொழிலுக்கு போயிட்டு வர போட்டா இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் காசு கொடுத்து கணக்கு முடிச்ச வேல் என்று சொன்ன வேல் நீ காசு கொடுத்தா உன்னை விட்டுறணும்னு அவசியமா போச்சு எல்லாம் போச்சு மாட்டிக்கிட்டோம் வசமா மாட்டிக்கிட்டோம் போட்டை கரைக்கு திருப்புடா அதெல்லாம் முடியாது ஓடா முட்டா பயலுக்கு போற போட்டை பார்த்து பயன் முட்டா பயல் ஏதாவது பிரச்சனையா நீ அகதியா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே அங்க பாரு உன்ன மாதிரி ஆளு உண்மையான அகதியா இருந்தா பிரச்சனை இல்ல வாழணும்னு ஆசை இருந்தா நீங்களே கூச்சிருங்க என்னடா நம்மள சொல்லிட்டு அவன் குடிச்சிட்டான் உண்மை தொடாமல் ஊமையானோ Hi sir, Haridas, Superintendent of Police, Tamil Nadu. Hi sir, in Kollam actually our Coast Guard found and arrested 70 refugees. சாவியின்றி பூட்டிக் கொண்டோம் சேதமாகுதே எல்லை பெறாத ஏழையாக முல்லை பூக்கள் நாங்களாக சொந்தமாக மூச்சு வாங்க காற்று இல்லையே விதி விடுமா நிலை பெறுமா பதில் கூட பிழைதானா காலம் இனி மாறுமோ கால்கள் ஓய்ந்து போகுமோ கதறி அழுத குழந்தை இதழில் கழுகும் இறை போடுமோ இவ்வளவு பேர் தான் போட்டலீங்களா ஆமா இல்ல சார் இன்னும் 5 இந்தியன் ஆட்கள் கூட வந்தீங்க அவங்க கடல்ல குதிச்சு தப்பிச்சு போட்டேன் சார் இவன் இருந்தானா ஓம் சார் இவைகள் தான் சார் இந்த பையனை உங்களுக்கு யாருக்கா தெரியுமா இல்ல சார் தெரியாது அவனுக்கு 2 பேர்த்தையும் ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டேன் தேடுகிறேன் தேடுகிறேன் தேடும் பாதை போட்டோ ஷேர் தீர்ந்தே பண்றேன் ஏதாவது இன்ஃபார்ம் சரணா அனுப்பிட்டோம் போகுமிடம் வேலிகளே தேகம் ஏங்கி பார்வை பார்க்குதே வேதனைகள் தாங்கும் வாய்கள் பேச ராகம் கேட்கும் கோழை போல வாழும் வாழ்க்கை மாயமாகுதே சோர்ந்து போன மேகம் கூட சேர்ந்து மோத தூரல் தூரும் காய்ந்து போன பயப்படாத பயப்படாத இங்கதான் கேரளால தான் இருக்க என் ஃப்ரெண்ட் முத்து எங்க இங்கதான் ஊருக்குள்ளதான் இருப்பான் செத்து இருந்தாதான் கரை ஒதுங்கி இருப்பான்ல கடல்லாம் அவனை வச்சுக்காது கரை ஒதுக்கிரும் பிறந்தே கிடந்தோம் மறந்தே கடந்தோம் வழி காணாமல் வாடுகிறேன் மூடாமல் துணை பாராமல் கரை சேராமல் நீந்துகிறேன் விதி மாறாமல் ஏக்கங்கள் தீராதே விதி விடுமா ലൈഫ് ജാക്കറ്റ് ഇട്ടിട്ടുണ്ടായിരുന്നല്ലോ
അപ്പോൾ ഒരു കുഴപ്പമില്ല. രക്ഷിക്കാനുള്ള ആൾക്കാർ വരും, അവർ കരയിൽ വന്ന് ചേർന്നോളും, ഒരു കുഴപ്പമില്ല. குமரா, ஒன்றும் கவலைப்படாத. அவன் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான். தைரியமா இரு. நான் எப்போ கேரளா வந்தாலும் இதை மிஸ் பண்ணவே மாட்டேன். இந்தா எடுத்துக்க. என்னால் உன் மேலே எத்தனை வழக்கு போட முடியும் தெரியுமா? தண்டிக்கணும்னா மட்டும் உங்கள் சட்டத்தில் இவ்வளோ செக்ஷனை தேடுறீங்களே, எங்களுக்கு என்னென்ன உரிமை இருக்குன்னு உங்கள் சட்டம் சொல்லுதுன்னு தெரியுமா சார்? இதெல்லாம் எதுக்கு? அவன் வந்தா நீ போலாம். பேராசை பேராசை வாழ்க்கையில் ஏதாவது பெருசா பண்ணுன்னு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இப்ப இப்படி வந்து நிக்கிற. அவனடா தப்பு பண்ணா? அவன் என்ன தப்பு பண்ணா? உன்னை நம்பினதா தப்பா? என்ன பண்ற நீ? ஏன் இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்க? நான் என்ன சொன்னாலும் ஆட்டுக்குட்டி மாதிரி பின்னாடியே வந்தானே, அதான் அவன் செஞ்ச தப்பு. சிரிச்சு முகமா என்னை சுத்தி சுத்தி வருவானே, அவனை எங்கனே போய் தேட போறேன்? அவனை எங்கனே போய் தேட போறேன்? யோ எஸ்பி, என்னையா பிடுங்கிட்டு இருக்கிறாங்க? ரங்கனோடது எதையும் விடாது, மொத்தமாக மூடி சீல் வை. உன்னை அந்த ஏரியாவுக்கு அனுப்பி எவ்வளவு நாள் ஆச்சு? தனவாலங்க எப்பையா பிடிக்க போறானே? தனவால வச்சு தான் ரங்கராஜனை நான் நடுத்தெருவில் நிறுத்தணும். என்னையா தலையை தொங்க போட்டிருக்க? என்ன விஷயம் சொல்லு. எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தானே இருக்கீங்க. நான் யோசிச்சு தான் என் முடிவு எடுத்தேன். ஆனால் இவ்வளோ தூரம் இறங்குவானுங்கன்னு நான் நினைக்கல. எவ்வளோ தூரம் போகிறாங்கன்னு பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம டிவி சேனலை கொஞ்சம் அடக்கி வச்சுக்க சொல்லு. உங்களுக்கு பிரச்சனைனதும் எல்லா எதிர்கட்சிக்காரரும் விசாரிச்சுட்டே இருக்கிறாங்க. முக்கியமாக டெல்லியிலேருந்து தொடர்ந்து தூது வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு நம்ம அடிச்சிக்கலாம், நாளைக்கு அந்த காலில் போய் விழுந்தேன்னு வச்சுக்கேன், அவன் என்னை மன்னிச்சு விட்டுருவான். தூது உறவுங்க நம்பணும்னு வச்சுக்கோ, நமக்கு நாமே வச்சுக்கிற ஆப்பு. நீ சும்மா அந்த எஸ்பி கிட்ட பேசுற மாதிரி பேசி பாரு. எஸ் அன்சாரி பேசுகிறேன் சார். அன்சாரிண்ணா, ஆர்ஆர் குரூப் எம்டி சார். உங்ககிட்ட முன்னாலேயே நான் ஃபோனை எதிர்பார்த்தேன். நேரம் வரும்போது தானே சார் எல்லாம் நடக்கும். உங்கள் மேலே நான் கொல்லவெறியில் இருக்கேன். என்னை நீங்கள் அவ்வளோ அசிங்கப்படுத்திருக்கீங்க. கோர்ட்டில் என்னை தலை குனிஞ்சு நிற்க வச்சிட்டியல்ல? எங்களை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஒன்றும் இல்லை சார், எங்கள் ஏரியாவுக்கு விருந்தாளியாக வந்திருக்கிறீங்க. ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க, விருந்து வச்சிருவோம். விசாரிச்சதில் என்னென்ன எவ்வளோ விரும்புவீங்கன்னு சொன்னாங்க, அதையே சிறப்பாக செஞ்சுருவோம். நீங்கள் கொடுக்குறத விட ஒரு படி மேலே ப்ரொமோஷனோடு எனக்கு கிடைக்கும். என்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா கண்ட்ரோல் சுவிட்ச் கோட்டையில் இருக்குது. சார், உங்களுக்கு தனபால் தானே சார் வேணும்? அவனை நானே பிடிச்சி தரேன் சார். உண்மையான தனபாலை பிடிக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும். எல்லாத்துக்கும் நீங்கள் தயாராக இருங்க.